சாய் மெய்யன்பர்களுக்கு வணக்கம். பாபா நமக்கு சொல்லியிருக்கக்கூடிய நவவித பக்தியில 7வது பக்தியான தாசிய பக்தியை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இதுதான் பக்தியினுடைய உச்சபட்சம்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த ஒரு நிலையை அடையிறது அவ்வளவு சுலபம் கிடையாது. தாசிய பக்தி அப்படின்னா இறைவன் கிட்ட நான் உன் தாசன் நீ என் நாதன்னு சொல்லக்கூடிய ஒரு வகை. நான் அப்படிங்கிற அந்த ஒரு பெருமை, அந்த அகந்தையெல்லாம் விட்டுட்டு வெளியில வர்றதுங்கிறது நமக்கு அவ்வளோ ஒரு சாதாரணப்பட்ட விஷயம் கிடையாது. அந்த நிலைமைக்கு வந்துட்டோம் அப்படின்னாலே இறைவனினுடைய பரிபூரணமான அருள் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயமே. இப்போ பாபாவை பொறுத்த வரைக்கும் பாபா கூடவே ஒருத்தர் இருப்பார் ஷிரடியில. எப்பவுமே இவரை பார்க்கலாம். மகள் சபதி முதலாக பாபாவை சச்சிதானந்த சாயின்னு கூப்பிட்டது இந்த மகள் சபதி தான். அவர் பாபாவுக்கு எல்லா வகையான சர்வீஸும் பண்ணுவார். அந்த இடத்த சுத்தம் பண்ணுவார், அவர் கூடவே போவார், அவருக்கு சமைச்சு கொடுப்பாரு, அந்த மாதிரி எல்லா சேவைகளையும் செய்வார். எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பாராமல் தன்னை ஒரு தாசனாக, பாபாவினுடைய தாசனாக தான் அவர் நினைச்சு சேவைகள் எல்லாம் பண்ணினார். இப்போ ஒரு நாள் பாபா கூட அவர் நடந்து வரும்போது சொன்னாராம் மகள் சபதியை பார்த்து, இவன் என்னுடைய நிழல் மாதிரி என் கூடவே வரான், எந்த நேரத்திலும் யார் கைவிட்டாலும் இவனை நான் விட மாட்டேன்னு பாபா சொன்னாராம். அவ்வளவுதான். நம்ம என்னைக்கு அந்த தாச பக்தி நிலைமைக்கு நம்ம ஒரு பக்தி செய்ய ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கு பாபாவினுடைய பரிபூரணமான அருள் நமக்கு கிடைக்கும். ஓம் ஸ்ரீ சாய்ராம்.